ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ராதிகா பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈஸ்வரி அத்தை கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம தெரியாமல் தான் தடுக்கி விழுந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதவே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம மயூ வராங்க. ராதிகா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, கண்டிப்பாக ஈஸ்வரி பாட்டி உங்களை நோக்கி விடவே இல்லை, நானும் அங்கே தான் இருந்தேன், நீங்கள் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டீங்க, பாட்டி தான் தேவையில்லாமல் ஈஸ்வரி பாட்டி மேலே பழி போட்டாங்க, ரொம்ப தப்புமா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயூ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராதிகாவுமே நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், போய் நான் கேஸை வாபஸ் வாங்க போகிறேன், வாபஸ் வாங்கி நான் ஈஸ்வரி அத்தையை கண்டிப்பாக வெளியே கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம கமலா இருந்துட்டு நம்ம ராதிகா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ராதிகா, அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், நீ போகாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போயிட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறாங்க. அதுக்கு போலீஸ் இருந்துட்டு, என்னம்மா நீங்கள் நினச்சா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, நினச்சா வாபஸ் வாங்குவீங்க, நாங்கன்னா வேலை வெட்டி இல்லாமல் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இருந்துட்டு நம்ம ராதிகாவை ரொம்பவே திட்டிக்கிட்டு இருக்காங்க. என் அம்மா தான் தெரியாமல் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, நான் தெரியாமல் தான் தடுக்கி விழுந்தேன், அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா போலீஸ்கிட்ட கெஞ்சி ஒரு வழியாக நம்ம ஈஸ்வரியை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. நம்ம பாக்கியலட்சுமி இருந்துட்டு நம்ம ராதிகா கிட்ட சொல்கிறாங்க, ரொம்ப நன்றிங்க, இதுக்கப்புறம் என் அத்தை என் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியை நம்ம பாக்கியா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம கோபி இருந்துட்டு ராதிகாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ராதிகா, நீ மட்டும் இல்லைன்னா இப்போ அம்மா வெளியே வந்திருக்கவே மாட்டாங்க, உன்னால தான் அம்மா இப்போ வெளியே வந்தாங்க, உன் அம்மா எதுக்காக தேவையில்லாமல் என் அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, கண்டிப்பாக என் அம்மா அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்க பேசுனாங்க தான், இல்லைன்னு சொல்ல, குழந்தை வேண்டாம், இந்த வயசில் குழந்தை பெற்றுக்குன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க, ஆனால் அதுக்காக கொலை செய்கிற அளவுக்கு அவங்க துணிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்து சொல்லி வெயிட்